கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இசப்பா பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்லா ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாளையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனத்தை பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். அந்த அநீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்கிற வசனம் தான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் என்ன செய்யும்? அநேகமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவைகளை எல்லாத்தையும் நின்று கர்த்தர் நினச்சி அவனை விடுதலை கொடுப்பார். நீதிமான் இருந்த நிலையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவர் மாறாத தேவன், என்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறாரு. துன்பங்கள் வரும், நீதிமானுக்கு துன்பம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. நீதிமானுக்கு துன்பம் வரும். அதாவது நமக்கெல்லாம் பொய் சொல்கிறவங்க, இந்த திருடுறவங்க, கெட்ட வார்த்தை சொல்கிறவங்க, அவங்க இந்த உலகத்துக்குரிய பிசாசுக்குரிய காரியத்தை செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த உலகம் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகம் பாராட்டவே செய்யாது. என்கிட்ட அது பிசாசு எப்படி ஒத்துக்கிடுவான்? அவன் தானே இருந்து அரசாளன்னு நினைக்கிறான், அவன் தானே இருக்கணும், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நீதியும் நேர்மையும் நடக்கிற தேவன். அவர் நீதியின் கரம் பிடிச்சி நடத்துக்கிற கர்த்தை. அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு உறவாக தான் எழும்புவோம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அதெல்லாம் நின்று விடுதலை பண்ணுவார். சாத்தானை காலுக்கில் நசுக்கி போட்டேன்னு சொன்ன தேவன் நசுக்கி போட்டு பிசாசிங்கிரியை அழிக்க தான் நான் தெய்வகுமாரன் வெளிப்பட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே என்ன செஞ்சாராம்? வெற்றி எடுத்தாராம். அப்போ எல்லாத்தையும் வெற்றி எடுக்கிறதுக்கு நமக்காக அந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இறங்கி வந்தார். ஏசப்பா இறங்கி வெற்றி எடுத்திருக்கார், ஜெயத்தை எடுத்திருக்கிறாரு, நம்மளை கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்வான்? போராட்டிக்கிட்டு தான் இருப்பான். நீ உயிர் உள்ளவன் பெயர் பெற்ற போதும் செத்தவனாக இருக்கிறான்னு சொல்லி வெளிப்படுத்தல போட்டிருக்குது 1ஆம் அதிகாரத்தில். அப்போ அந்த உயிர் உள்ளவனையும் பெயர் பெற்று செத்தவனாக இருக்கிறான்னா, உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் வேஷம் போட்டு தெரிகிறவங்க நினச்சவங்க செத்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன ஆண்டவருக்காக எலும்பி நின்று கண்ணீரோடு தேவனுடைய சமுத்திரம் நிற்கிற பிள்ளைகள் அநேக போராட்டங்களை என்ன செய்வாங்க? சந்திக்க தான் செய்வாங்க. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நம்ம என்னத்தை தான் இன்னைக்கு மனசுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் உயர்த்தும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளைக்கு கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் நம்ம நினச்சுன்னா அதான் மனுஷனை யாரையும் நம்பாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த மனிதர்களையும் நம்பிடாதீங்க. உலகத்தை நாஸ்தியில் மனுஷனை நம்புவதே விட்டு விடுங்க. ஆண்டவர் கர்த்தரை மேலே கர்த்தர் பெற்ற பற்றனாக இருந்தால் அவரையே நம்பி பிடிச்சிக்கிட்டோம் தான் நம்ம உலகத்தில் நினச்ச முடியும், நம்ம நல்லபடியாக இருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைய வேதத்தில் பார்க்கும்போது நீதிமானாக இருந்து எவ்வளோ பிள்ளைகள் நினச்சாங்க, வேதனைப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. யோசேப்பை பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் சின்ன பையன் தான். யோசேப்பு ஒரு சிறு பையனாக தான் இருக்கிறான். ஆனாலும் என்ன செய்யலை, அவன் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற மகன். தேவனுடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவருக்காக தேவ தரிசனம் உண்மையான பிள்ளை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணன் மாதிரிலாம் ஆடு மேய்க்க போனாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அப்பாட்டம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்கு அவங்க கூட சேர்ந்து அவருக்கு திருடுத்தனம் பண்ண தெரியாது. அவங்க கூட சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, கும்மால் அடிக்க மாட்டார். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா உண்மையாக இருக்காங்களா என்ன பார்த்து சொல்கிறவர். அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க அண்ணன் மாற்ற என்ன சொல்கிறார், தரிசனத்தை சொல்கிறாரு. யோசிப்பு சொல்லும் போது அது நிமித்தம் என்ன செஞ்சு அவனுக்கு அதில் இருந்த அந்த அவன் சொப்பனக்காரனே பேர் வச்சுட்டாங்க. அவனை சொப்பனக்காரன் பேர் வச்சுட்டு என்ன செஞ்சார், 11 புல்லு கட்டு தலை வணங்கிச்சு எனக்கு முன்னால் நின்றுன்னு சொன்னான்னா, அப்போ நாங்களாம் அவனுக்கு முன்னால் தலை வணங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எழும்பிட்டாங்க, ரோதமாக எழும்பிட்டாங்க. நான் தேவனுடைய பிள்ளைகளை இணைங்க தரிசனம் பெற்றவர்களாக இருந்து தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், தேவனுடைய வார்த்தை கவனமாக கேட்டு அவருக்கு பயந்து உண்மையாக நடக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான். உங்களுக்கு பிரச்சனைகள் ஊழியம் செய்கிறீங்களோ ஊழியம் செய்யலையோ, ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையை விசுவாசம் கொண்டு போனோம். என்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவை அவன் நிம்மதியாக இருக்கட்ட மாட்டான். அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம நிறைய ஆத்மாக்களை ஆண்டருக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம முடிவு பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். நம்மளையே ஆண்டருக்குள்ளே சரியான முறையில் நடக்க விடவே மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான். என்கிட்ட அந்த ஆண்டர் விரும்புகிற ஆத்மா,
ஆண்டவர் அவங்கள சின்ன பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அவர் அழைப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளை சின்ன கரம் பிடிச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் கரம் பிடிச்சி நடத்துகிறார் அங்கெல்லாம் போய் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த இல்லாட்டி தேவையான அவனுக்கு தகுந்தாக நடந்தாங்கன்னா கூட அவங்க என்ஜாய் நீ பாட்டு இஷ்டத்துக்கு எதுவும் அவங்களையும் விட மாட்டான். நீ நல்லா என்ஜாய் பண்ணி நீ எல்லா பாவமும் பண்ணு, எல்லாம் வெறித்தனமும் இரு, நீ குடிக்குப்பா அடிமையாயிரு, அப்படி பண்ணி இப்படின்னு அவன் நிம்மதியும் எடுத்து அவன் குடும்பத்தையும் ஒழுங்காக காப்பாற்ற விட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக பயபக்தியோடு நீதியும் உண்மையும் போனால் அந்த பிள்ளைகளையும் நினச்சிவான் தடுமாற வச்சுட்டு கிடப்பான். அவனுக்கு வேலை 24 மணி நேரமும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரும் ஒழுங்கலாமோன்னு சொல்லி சுற்றி வாங்க தேடுறான்னா அவனுக்கு ரெஸ்ட்டே எடுக்கலை. அவன் அவ்வளோத்தையும் என்னதான் பண்ணணும்னு பயங்கர ஸ்பீடாக சுற்றிக்கிட்டு இருக்கான். புயல் காற்று மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறான். யாரை எப்படி விழுங்கலாம், எப்படி தள்ளலாம், எப்படி அழிக்கலாம், அவனுடைய முழு முயற்சி அதான். பாருங்கள், இந்த தரிசனத்தை அவர் பெற்றார், யோசேப்பு பெற்றார். யோசேப்பு பெற்று இந்த தரிசனத்தை சொன்னது தான். அதில் இருந்து நாங்கள் உனக்கு முன்னால் தலை வணங்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேருக்கு சொப்பனக்காரன்னு வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஆடு மேய்க்க போயிட்டாங்க. அண்ணன் மாதிரிலாம் தகப்பன் அந்த யோசேப்பை என்ன பண்ணியிருந்தார், போய் அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு சில ஆகாரங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ வரும்போதே சொல்கிறேன், பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளை முத என்ன செய்ய தெரியுமா, அழிக்கணும்னு தான் நினைப்பான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணாங்களாம். யோசேப்பை அவனுக்கு அவனை கொண்டு போட்டுறணும், இவன் சொப்பனம் கண்டு நம்ம அவனுக்கு போய் நின்று முன்னால் போய் நின்று நம்ம தலை வணங்கணுமோ, அவனை கொண்டு போட்டுருவான், சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது. அப்போ முதல் நீதிமானுக்கு வர காரியம் என்ன கேட்டால் அவனை உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை அழிக்கணுன்னு தான் விசாரிச்சு திட்டம் போடுவான். அதனால் என்ன சொன்னா ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையாக இருக்கிறதுனால அவருடைய கரம் அவருடைய பிள்ளைகள் மேலே இருக்கிறதுனால அவனை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சோதனைகள் வருது, சோதனையின் மத்திய தான் அந்த யோசிப்பு போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பாதுகாத்து அவனுடைய சகோதரன் மூலயமா என்ன செய்யலாம், பாதுகாக்கிறார் ஆண்டவர். அப்போ என்ன சொல்கிறார் சகோதரன், என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சரி அவனை கொல்ல வேண்டாம், அந்த குழியில் என்ன செய்வோம், தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் ரூபனுங்கிறவன் அவன் கேட்டு அவனை அவர் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக 21ஆம் வசனம், ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைக்கிறதுக்கு அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் 22ஆம் வசனம் கை வைக்காமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியில் என்ன செய்யுங்க, போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைக்கிறான். கொலை செய்யணும்னு நினச்சிடான். கடைசியில் பார்த்துச்சுன்னா வனாந்தரமாக இருக்கிற இடத்துல இந்த குழிகளை தூக்கி போட்டுருங்கிறான் அந்த ரூபன்கிறவன். என்ன கேட்டிங்கன்னா அவன் நினைக்கிறான் நம்ம அப்பாட்ட அவனை பத்திரமா விட்டு சேர்க்கணும், ரகசியமாக மனசில் வச்சுக்கிட்டான். அப்பாட்ட வந்து பத்திரமா அவனை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு நல்லவனை கத்துறான். சகோதரன் மத்தியிலையும் ஒருத்தனை ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் செஞ்சுக்கிறாரு. பேசி அவங்க அப்பாட்ட கொண்டு பத்திரமா சேர்க்கணும் என்று அப்பா இவனை ரொம்ப நேசிக்கிறவர். அதுமாரி ரொம்ப நீங்கள் அவர் நேசிக்கிறதுனால பல வருமான ட்ரெஸ்களை கொடுத்து அவனை அழகு பார்ப்பார். அவன் விரும்பின பிள்ளையை அவன் கல்யாணம் வச்சுருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி ராகேல் லேயால்னு சொல்லி அதை ஒரு ராகேல் இவன் விரும்பிப்பான். ஆனால் விரும்புறதுனால அவளை கல்யாணம் பிடிக்காமல் அவங்க மாமனார் எடுத்து செஞ்சுருவார், மூத்தவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவார். இவனுக்கு தெரியாமல் இந்த தலையில் மூடி எல்லாம் இப்போ நெட்டுலாம் போட்டு வச்சு அப்படி முடிச்சுருவார். அவர் காத்திருந்து இவ்வளோ 2ஆவது திருமணம் முடிப்பார் ராகேல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த திருமணம் முடிச்சு அவன் மூலியமாக பிறந்த பையன் ரொம்ப அன்பாக இருப்பார். இத்தனைக்கும் இவன் ரொம்ப ஆண்டு பயந்து நடக்கிற பையன். சொப்பனங்களை காண்றான்னு பாருங்களேன், தேவனுடைய தரிசனங்களை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல தரிசனங்கள் கொடுப்பார். அதனால் அப்படி இருக்கிற பிள்ளை அதில் அவன் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள், ஆண்டவர் சமூகத்தை பயபக்தியோடு தேடுகிற பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவருக்கு முன்னால் உண்மையாக நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் அழகாக கனப்படுத்தி வச்சுருப்பார். நல்ல புதிய வஸ்திரங்களை கொடுப்பார். அவங்களுக்கு எந்த ஒரு ஆகாரமும் குறை இருக்காது, திருப்தியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க எக்காரந்து கூட கையிடப்பட மாட்டாங்க, ஆண்டவர் பாதுகாத்துக்குள்வார். அப்படி தான் இந்த யோசேப்பு இருந்தான். யோசேப்புக்கு அழகழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா வச்சுருந்தார். தேவன் தரிசனங்களை பெற்று நல்லா இருந்தார் இந்த யோசேப்பு பையன். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, கொல்லணும்னு நினைக்காங்க. கொல்லணும்னு நினைக்கும்போது அவங்க சகோதரர்களை 10 பேர் அங்கே இருக்காங்க, மொத்தம் 12 பேர். அதில் ஒருத்தன் பென்யமீன் தம்பி, சின்ன குட்டி பையன்,
இது யோசிப்பு. அது போக 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அதில் ஒருத்தனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கருவி பண்ணி வேண்டாம் கொல்ல வேண்டாம் அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மக்கள் விரோதமான காரியங்களை ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது. தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு போகும்போது பிசாசு வந்து அவங்க மூலயமாவே சுற்றி இருக்கிறது தான் சகோதரர்கள். நம்மளுக்கு சகோதரருக்கு எங்கேயும் போக வேண்டாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு யார் சத்துருக்கள் கேட்டால் சுற்றி இருக்கிறவங்க தான் சத்துருக்கள். அதனால் அவங்களால சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணலாம், இவங்க அப்படியே இவங்களை குறித்து தான் கவலை இருக்கும். குடும்பத்தை குறித்து கவலைப்படுறாங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்க பிள்ளைங்களை குறித்து கவலைப்படுறாங்க இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைப்பில் இருக்கிற பிள்ளைகளை குறிச்சே அவங்க பாரப்பட்டுக்கிட்டே கிடப்பாங்க. பாரப்பட நல்லது தான். எப்போயாவது ஜெபம் பண்ணிக்கிட்டாது இருப்பாங்கல்ல. ரொம்ப நன்றி ஆண்டவருக்கு. ரூபனுங்கிறவன் நினச்சி நான் அவளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். பலவரமான ட்ரெஸ்ஸை போட்டு ஆண்டவர் அழகு பார்க்குறாரு. அவங்க அப்பா ஆண்டவருக்கு அந்த குழியில் தூக்கி போட்டாங்க. அங்கே வந்து கத்துறான். வனாந்தரமான இடம். அங்கே மலைகள் தான் இருந்திருக்கும், மரங்கள் இருந்துச்சா என்ன தெரியல. அப்படி அங்கே யாரும் ஆடு மேய்க்க மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள போவாங்க. அந்த இடங்களுக்கு ரவுண்டு அங்கே வீடுங்கிற மாதிரி தெரில. அந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அலறிக்கிட்டு கிடக்கும் போது தான் இஸ்மவேல் அங்கே போகிறாங்க. இஸ்மவேலில் நாங்கள் நினச்சிறாங்க அந்த அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு கேட்டால் எகிப்து தேசத்துக்கு நேரம் அவங்க போகிறாங்க. போய்கிட்டு இருக்கிறவங்க நிறைய போகும்போது அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறான், இவங்கக்கிட்ட வித்துருமா அப்படின்னு சொல்கிறான். அது இவன் வித்துருவோமா, நமக்கு விற்றாலும் நமக்கு ஏதாவது ஒரு காசாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்மவேலர் கையில் எடுத்துருந்தாங்க. அவங்கள விட்டு போட்டாங்க. 27ஆம் அதிக வசனத்தை பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கையை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே என்றான். அவங்களாம் நினச்சிறாங்க நம்ம சகோதரன் நம்ம மாம்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனை இஸ்மவேலர் கையில் நினச்சிறாங்க விற்றுருவோன்னு சொல்லி பேசி அங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்றுருவாங்க. விற்று அவங்க அடிமை நினச்சிவாங்க. அவனை அப்படியே இழுத்து கொண்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். நல்லது தான் செய்ய வந்தான். அவங்க நல்லது தான் செய்ய வரான். யோசிப்பான். ஆகாரம் தான் கொண்டு வந்து தாரான். சில பயிர்களை வறுத்துக்கிறது எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு காட்டுகளை வறுத்துருக்காங்க. காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆடுகளை மேய்ச்சிட்டு 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவாங்களா, வெள்ளாளைக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவாங்க தெரியாது. ஆனாலும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு நாங்கள் நன்மை தான் செஞ்சுக்கிட்டு வரான். ஆனால் அவனை பல பாடுகள் படுத்தி அவனை என்ன செஞ்சாங்க, இஸ்மவேலர் கையில் விற்று போட்டாங்க. போ, நாடு கடந்து நாடு போ, உன் சொப்பனை எப்படி நிறைவேறது பார்ப்போன்ட்டு. அப்போ ஆண்டவர் தரிசனம் பாருங்கள், அவன் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்க. பிரச்சனைகள் விரட்டுட்டுமே, பாடுகள் விரட்டுட்டுமே, எதுவுமே என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. போய் இஸ்மவேல் வந்து இருந்துச்சுன்னா எகிப்து தேசத்தில் போய் அங்கே போய் செஞ்சுருந்தான், விற்றுருந்தான். அவனை போய் அங்கே போய் விற்று அவனை அங்கேருந்து 20 வெள்ளி காசு கிடச்சிருந்தான். அங்கே போய் விற்று போட்டு போயிருந்தானுங்க. அதனால அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டிருக்குது 37ஆம் அதிகாரம் 35 வசனம். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள் யாக்கோப்புக்கு. அப்போ இந்த 36ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கும் அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அவனை போய் அங்கே விற்றாச்சு. எகிப்து தேசத்தில் போய் என்ன செஞ்சாச்சு, விற்றாச்சு. அங்கே கொண்டு விற்று போட்டு போயிட்டான். அப்புறமா என்ன செய்றாங்க, அவன் தனிமையாக்கப்படுறான். கொலை செய்யணும்னு திட்டம் போட்டானுங்க. அப்புறம் குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. எப்படியாவது இப்படி கிடந்துக்கிட்டு கத்தி சாகட்டுன்னா கடைசியில் நாடு கொண்டு அணி கூட்டிட்டு என்ன செஞ்சாங்க, தனிமையாக்கி போட்டானுங்க. அப்போ யார் முகத்தையும் பார்க்காம தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தனிமையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். யாரும் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதான் செய்யுது. அதனால் தனிமைப்படும் போது அவனை வந்து நினச்சிட்டாங்க. அந்த இடத்துல தனிமைப்படும் போது அவனுக்கு பல பாடுகள் அவனை விரட்டுது, பல பிரச்சனைகள் விரட்டுது. அங்கே இருக்கிற அந்த போத்திபார் அரண்மனையில் நினச்சினாங்க. அங்கேருந்து ராணி வந்து இந்த யோசிப்பு மேலே என்ன செஞ்சா, கண் வைத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த யோசிப்பை நினச்சிரா அவள் தப்பாக நினைக்கிறான் மனசுக்குள்ள. அப்போ தேவ பிள்ளையே அங்கே அந்த இடத்துல அவனுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரியசித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தான் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் அப்படின்னு 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் செஞ்சிருந்தாரு. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்க கையில் ஒப்பு கொடுத்தாரு.
அந்த எகிப்து தேசத்தில் அந்த அங்கே இருக்கிறவர் யோசேப் கூட இருந்தார். அங்கே இருக்கிற எஜமான் வீட்டில் அவன் எல்லா முழு பொறுப்பையும் யோசேப் கையில் செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டார். விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவனே தன் வீட்டுக்கு தன் உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கி ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் மித்தம் அந்த எகிப்தினுடைய வீட்டை என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். வெளியிலும் அவனுக்கு வீட்டிலும் வெளியிலும் உண்டானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இறங்கிச்சு. யோசேப்புக்கு வந்ததுனால யோசேப்பு இருக்கிற இடத்துல அந்த எகிப்தின் வீடு ஆசீர்வதிக்கப்படுது. வெளியே இருக்கிறது எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் வீடு ஆசீர்வதிக்கப்படணும். தனிமையாக்கப்பட்டு அங்கேருந்து தனிமையாக்கப்பட்ட பிறகு இங்கே வந்து என்ன செய்றாங்க? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு எகிப்தின் வீட்டை. அவன் ஆசீர்வாதமாக இருக்கான் அந்த இடத்துல வந்து. ஆனாலும் அவனுக்கு வந்து தன் தகப்பன் மேலெல்லாம் பாசம் இருக்கும். தன் சகோதரர்கிட்ட நம்ம என்ன துரோகம் பண்ணோம்? ஒரு துரோகம் பண்ணலை. இவங்க ஏன் இனி இப்படிலாம் படாப்பாடு படுத்துறாங்கன்னு மனசுக்குள்ள அதுவும் பொழப்பம் இருக்கும். அதுவும் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. அவன் சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. அப்படி தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை. அழுது புலம்பியிருப்பான், அவன் வேதனைப்பட்டிருப்பான். ராத்திரி பார்க்கலாம் அழுதுருப்பான். தகப்பனை நினச்சி தம்பியை நினச்சி அழுதுருப்பான். ஆனாலும் அங்கே என்ன செய்யணும்? அப்பா அந்த அழுகையை வந்து ஆண்டவர் மாத்திரம் கேட்குற மாதிரி கற்று வச்சுருந்தார். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ அழுது எவ்வளோ புலம்புனாலும் உங்கள் புலம்பலையும் உங்கள் அழுகையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் தேவனாய் கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். என்னைக்குனாலும் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர பண்ணுவார், உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். எதையும் குறித்து நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் என்னைக்கு ஆண்டவர் அழைச்சாரோ அந்த ஆண்டவர் அழைப்பு வரும்போது எல்லா காரியம் நம்மளுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். எல்லாம் எதிராக தான் காணப்படும். இந்த யோசேப்பு என்ன துரோகம் பண்ணார்? அந்த யோசேப்புக்கு விரோதமாக எல்லா பிரச்சனையும் தலையில மாறிச்சு. அப்பண்ட செல்ல பிள்ளையாக இருந்த பிள்ளை, புது புது வஸ்திரங்கள் பல வருமான ட்ரெஸ்களை போட்டு அனுபவிச்ச பிள்ளை, கடைசியில் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ போராட்டங்கள் பாருங்கள். தனிமையாக்கப்பட்டு அந்த இடத்துல எத்தனையும் அந்த இடத்துல அங்கே வீடு ஆசீர்வதிக்கப்படுது, வெளியே ஆசீர்வதிக்கப்படுது, உள்ளே ஆசீர்வதிக்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் இவன் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கிறான். தனியாக அந்த யோசேப்பு புலம்பி தவிக்கிறார். புலம்புல போடலை. அவன் சும்மா வெளி தேசத்தில் சும்மா இருந்துப்பாரா? வீட்டை குறித்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ பாரம்பட்டுப்பார். யாருக்கும் நான் என்ன துரோகம் பண்ணலை அப்படின்னு அழுதுருப்பாரா இல்லையா? நமக்கே அது நினைக்கும் போது அழுக வருது. நான் யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணலை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த வேதனை அப்படின்னு அந்த யோசிப்பு அழுதுருப்பார். பாரப்பட்டு அழுது புலம்பியிருப்பார். அந்த அழுகை யாரும் கேட்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் கேட்பார். ஆண்டவர் கேட்காருங்கிறது யோசிப்புக்கு தெரியும். ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனம் வாங்கினா ஆண்டவர் அவங்க அழுகையை பார்க்க கேட்கறது தெரியுமா? ஆறுதல் படுத்தி தானே இருந்துப்பார். அவனுக்கு சமாதானம் கொடுத்துட்டு தானே இருப்பார். நீ பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாத, உன் தலையை நான் உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு பெரிய காரியங்களை என்ன செய்வேன் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அது பொறுமையாக இருக்கிறார் பாருங்க. அதனால் பாருங்கள், 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 39ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானியின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட இணைஞ்சிய நீ என்னோடு பேசவா அப்படின்னு கூப்பிட்றா. அப்போ என்னோட சைனி அப்படிங்கிறா. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாது ஒன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதாவது இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்து அவளுடனே தகவல் சைனி என்று அவனுடனே என்ன இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலைக்காரியை வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அங்கே இருக்கிறான், எல்லா பொறுப்பும் கையில் கொடுத்துருக்குது. ஆனால் அவன் பெஞ்சாதியில் தொல்லை தாங்க முடியல. அந்த தொல்லை தாங்க முடியாது. அவனும் தப்பி அங்கெங்கன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் என்ன பண்ணேன்னு தப்பிக்கிறான். என் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்யுது எப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பி ஓட தான் செய்கிறான். அவன் நீதிமான், தேவப்பிள்ளை, அவன் ஆண்டவருக்கு பயப்படுறவன். எங்கே போனாலும் ஆண்டவர் அவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையை நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோம்னா தேவன் நம்மளோடு என்ன செய்வார்? பேசிக்கிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? கலங்காதீங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க?
உண்மையாக இருங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும், பெரிய ஆசீர்வாதம் தான். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாக நம்ம வாழும்போதும் அதை ஆண்டு ரொம்ப விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டம் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. அந்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்ம தலையை உயர்த்துவார். அதான் பெரிய ஆசீர்வாதம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்கு, இப்படின்னு ஒவ்வொரு நாள் வேலையை செய்கிற வீட்டுக்குள் போனான், வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை, வீட்டில் இல்லை. 12 அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களை வந்து பற்றி பிடித்து என்ன செஞ்சா, பிடித்து அவனை விரட்டுறா. அப்போ அனுப்பிச்சிடான் வஸ்திரத்தை அவள் கையில் கொடுத்துட்டு ஓடுறான். அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரிய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடனே கூட நினச்சினான். ரொம்ப வேதனைப்படுத்தினா அவள் பொய்யான காரியங்களை சொல்கிறா பாருங்க. யோசேப்புக்கு விரோதமான காரியங்கள், பொய்யான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவருக்கு விரோதம், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக தேவ பிள்ளையால் போய்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் அழைப்புக்கு நேரத்தாக போய்கிட்டு இருக்கும்போது பொய்யான வார்த்தைகள் என்ன செய்யும், கிராஸ் பண்ண தான் செய்யும். சில காரியங்கள் நல்லா நம்ம பார்க்குறோம். வேதத்திலேயே யோசேப்புக்கு விரோதமாக விரட்டிக்கிட்டு தான் நினைக்கிறான், பொய்யான காரியங்களை சொல்கிறான். இது நிமித்தம் அவன் நிறைய துன்பங்களை பட்டான். இது மீது நிறைய துன்பங்களை பட்டான். ஆண்டவருக்காக இந்த துன்பம் வந்து பெரிய காரியமே கிடையாது. அவளோட இது பெரிய காரியமே கிடையாது. அப்படின்னுட்டு இருந்தான். அவங்க ரொம்ப கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க. ஆனால் அப்புறம் சிறைச்சாலையில் கொண்டு பெண் செஞ்சுட்டாங்க, போட்டுருந்தாங்க. அவங்க பொய்யான காரியத்துக்குள்ளே அவன் மேலே பொய்யான பழிகள் மேலே விழுந்தது. அப்போ எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க, பாரு நல்லா வந்து தின்னு இருந்து இந்த கடைசியில் எஜமானுடைய மனைவி மேலேயும் கண் போட்டிருக்கானே, அவளையே சுற்றியிருக்கானே, பாருங்களேன், அவர் எவ்வளோ அழகாக இவனை நம்பி இருந்தாருன்னு சொல்லி அவ்வளோ பேரும் பேசியிருப்பாங்க. ஆனாலும் அவன் பொறுமையோடு சகிச்சு இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தான். அங்கே ஒரு 2 பேர் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாங்க. நிறைய பேர் இருந்திருப்பாங்க, குறிப்பிட்ட 2 பேர்த்த போட்டிருக்கு. அங்கே என்ன செஞ்சுருந்தாங்க, சிறைச்சாலைக்குள்ளே என்ன செஞ்சுருந்தா, பானை பாத்திரக்காரனும் சுயபாகியும் அங்கே என்ன செஞ்சுருந்தாங்க, இருந்தாங்க. 2 பேருமே அங்கே இருக்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சொப்பனத்தை கண்டோம்னு சொல்லி 2 பேர் சொப்பனத்தையும் சொல்கிறாங்க யோசேப்பிட்ட. யோசேப்பு இந்த சொப்பனத்துக்கு பதில் அளிக்கிறார், 3 நாளைக்குள்ள இது நடக்கும் அப்படின்னு. கடைசி அதே மாதிரி அவன் சொல்கிறான், வெளியே நீ போகும்போது என்ன செஞ்சிரு, என்னைய நான் வந்து எந்த தப்பு பண்ணலை நீ சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்கிறார் யோசேப்பு. வெளியே வந்து அவன் மறந்துட்டான். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, எப்படி தேவையில்லாத பாவமான காரியம் நம்மளை துரத்தும், அவர் எல்லாராலும் மறக்கப்படுவீங்கிறதுக்கு இது ஒரு ஆண்டுடைய இந்த யோசேப்பின் மீது நிறைய காரியங்களை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், ஆண்டு காமிக்கிறாரு. இந்த 2 பேர்த்துக்கும் தரிசனங்களை சொல்கிறாங்க. அந்த சொல்லி நீங்கள் வெளியே போகும்போது 3 நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நினச்சிவாங்க, ஒன்று தூக்கில் போடுவாங்க, ஒருத்தங்களை வந்து மறுபடியும் ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்குற அந்த வேலையை அவங்க நினச்சிவாங்க நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ராஜாட்ட நீ என்னை பற்றி சொல்லுன்னு சொல்லிடுவார். அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு என்ன செஞ்சுருவாங்க, யோசேப்பை மறந்துட்டாங்க. இதே மறப்பாங்க, எல்லாருமே மறப்பாங்க. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான், மனிதர்கள் மறந்து போயிடுவாங்க, மனிதர்களை மட்டும் விலகி போயிடுவாங்க. யாருங்கிற மாதிரி நம்மளை பார்த்தா அந்நியன் மாதிரி போயிடுவாங்க. ஏதோ பெரிய பாவ மூட்டையை தூக்கி சமந்துட்டு போகிற மாதிரி பார்ப்பாங்க, எல்லாமோ பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கண்கள் எல்லாமே ஏசப்பா நோக்கியே இருக்கட்டும். ஏசப்பா நோக்கியே இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சிக்கிறோ அந்த காரியத்தை கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். என்ன அழைப்புக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு உங்கள் மூலிமா கண்டிப்பாக நிறைவேறும். ஏதோ இருந்த நிலைமையில் ஆண்டவர் வைக்கவே மாட்டார். கடைசியில் பாருங்கள், ராஜாக்கே ஒரு சொப்பனை வந்துட்டு, அந்த சொப்பனத்துக்கு அங்கே இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியும் கூப்பிட்டு கேட்காங்க, யாருக்கும் சொல்ல தெரில. அப்போ அந்த பானபாத்திரக்காரன் அங்கே இருக்கிறவன் தான் என்ன செய்யறான், அந்த சொப்பனத்தை சொல்கிறான். சொப்பனக்காரன் ஒருத்தன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கான், அவனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யுங்க, அவன்கிட்ட கேளுங்க, அவன் சரியாக சொல்லுவான், எங்களுக்கு இந்த சொப்பனத்தை பற்றி சொன்னான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் நினச்சிறாங்க, அவரை என்ன செய்கிறாங்க, தீவிரமாக வெளியே கொண்டு வராங்களாம். 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவன் தீவிரமாய் காவல் கிடைகளிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திற்கு வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை நீ சொல்லணும்னு சொல்லி கேட்குறான். அவனை தீவிரமாக வரவழைச்சி அவனை என்ன சமரம் பண்ணி முடியெல்லாம் சேவிங் பண்ணி முடிக்கிட்டெல்லாம் வெட்டி நீட்டாக்கி குளித்து நல்ல ட்ரெஸ்களை உடுத்து, நீ வா, நான் சொப்பனம் கண்டேன், சொப்பனத்துக்கு பதில் சொல்லணும். அந்த சொப்பனத்துக்கு ஒரு பதில் சொல்லுவார். எல்லாராலும் மறக்கப்பட்டவர், எங்கேயோ கிடந்தார், யாருக்குமே தெரியாது, பாவ பழியை சுமந்து கிடந்தார். எல்லாராலும் பொய்யான பழிகளை சுமத்தப்பட்டார். கடைசியில் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாராலும் மறக்கப்பட்டாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா தீவிரமாக ஆண்டவரோட அழைப்பு வருது. அழைப்பு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல இந்த சொப்பனத்தை நீ சொல்லணுங்கும் போது 7 வருஷம் செழிப்பும் 7 வருஷம் பஞ்சமத்தையும் பற்றி அந்த தரிசனத்தில் வரும். அப்போ அந்த 7 வருஷம் பஞ்சம், அந்த நல்ல செழிப்பு, கொழுமையான மாடுகள் எல்லாம் இருக்கும். திடீர்னு மாடுகள் என்ன செஞ்சுன்னா எலும்பு தோலுமாக ஆயிரும். இதுக்குங்கும் போது 7 வருஷம் செழிப்பு வரப்போகுது தேசத்துக்கு. அதுக்கப்புறம் 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தில் அந்த செழிப்பான நேரத்தில் இருக்கிற எல்லா தானியத்தையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, சேர்த்து வைங்க. அப்போ அது பஞ்சமான நேரத்தில் அதை நீங்கள் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ராஜா வந்து எல்லாத்துலேயும் பாக்கியிலும் யார் ஞானம் உள்ளவன், நல்ல ஆவி பெற்றவன் யார், நிதானமாக செயல்படுறவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த யோசேப்பு தான் அதில் அவருடைய சிந்தனைகளை வந்தார். அப்போ அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். அவருக்கு முத்திரை மோதிரத்தை போட்டார். அவருடைய மகளை கட்டி கொடுத்தாரு. அவரே யோசேப்பு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னும் 44 ஆசனம் 41ஆம் அதிகாரம் 44 ஆசனத்தில் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனால் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு ஒன்பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். அப்பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது அப்படின்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 பார்த்தீங்கன்னா ஆதியாக 41 பார்த்தீங்கன்னா, பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான். அப்போ கையில் 42 சொன்ன தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி போட்டான். அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை கொடுத்தான். பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்தான். அப்படியெல்லாம் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி டெண்டனிட்டு பணியுங்கள், எல்லாரும் பணியுங்கள் சொல்லி அப்படி ஒரு பெரிய உயர்வு வந்துச்சு பாருங்கள். யோசிப்பு நினச்சி பார்க்காத உயர்வு டக்குன்னு வந்துச்சு பாருங்கள். நினச்சி பார்க்காத ஒரு தாழ்வு அவனுக்கு வந்துச்சு. நினச்சே பார்க்கல. அப்பட செல்ல பிள்ளையாக இருந்த யோசிப்பு திடீர்னு என்ன செஞ்சுட்டான், நினச்சி கூட பார்க்காத ஒரு காரியம் அவனுக்கு நடந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு கண்ணீரின் பாதை தான், அவனுக்கு எல்லாரால் மறக்கப்பட்ட பாதைகள் தான். அவனுக்கு பொய்யான காரியங்களை சுமத்துனாங்க, பாவப்பழியை சுமத்துனாங்க, மறக்கப்பட்டான். அப்புறமா என்ன செஞ்சு அழுதுட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். நான் ஒரு நாள் தேவனாய் கர்த்தரை பலப்படுத்தி வச்சு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இன்றைக்கி தனிமையாக அழுதுகிட்டு இருக்கீங்களா, கண்ணீர் வடிக்கிறீங்களா, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா, தனிமையாக போய்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் கலங்காதீங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய நோக்கம், அவருடைய அழைப்பு உங்களை கைவிடவே விடாது. நீங்கள் என்றைக்கும் ஆண்டவரை நம்புனீங்களோ ஆண்டவர் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. தேவனாய் கர்த்தர் உங்களை தலையை நிமுற பண்ணுவார். உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைய, இந்த யோசேப்பு கொடுத்த தேவன் நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளை எதையும் குறித்து கலங்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் பார்த்து போய்கிட்டே இருங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன அழைப்பு அழைத்தார், அந்த அழைப்புக்கு உங்களை வைத்து ஆசீர்வதித்து எல்லாரும் தென்னனிட்டு நீங்கள் என்று சொல்லி எல்லாரும் பணிய முடியாத நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார். தேவ பிள்ளையை எந்த வேதனைக்கு மத்தியில் போனாலும் சரி தான், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தும் போது அது நீங்கள் நினச்சி பார்க்காத காரியம். இது சொப்பனத்தை காண்கிறது போல இருக்கும் கர்த்தர் திருப்பும்போது. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்கள் செபிப்போம். சர்வல தேவனே, இந்த நாளிலே நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. தனிமையாக கண்ணீர் விட்டு புலம்பி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்த ஆண்டவரே உடைய வார்த்தையானது தகப்பனை உயிர்ப்பித்து நீர் தகப்பனை வருங்காலத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு உயர்வை நீர் கொடுக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்கிறேன்ப்பா. கண்ணீர் எல்லாம் துடைத்து தகப்பனை ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் எல்லாம் அலைச்சல்கள், வேதனைகள், பாரங்கள், பெருமூச்சிகள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தாவை பிள்ளைகள் தலையை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் ஐயா உம்மை நோக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக. என்னென்ன பாடுகள் சுமந்து போகிறார்களோ பாடுகள் என் தேவனாய் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் என்ற தகப்பனை ஸ்தோத்திரம், தகப்பனை ஸ்தோத்திரம் அப்படி நம்பிக்கையோடு செல்லட்டும்.
இம்மையிலும் தகப்பனை தாயை உயர்த்தி பரலோகராட்சியத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி தாழ்த்துகிறேன். வெறுமையாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு சாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகம் வருவாரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.